திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இன்றும் கண்ணதாசனின் தத்துவ பாடல்கள் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறது என்றால் அது இயக்குனர் சங்கரின் கைவண்ணத்தில் உருவான படங்களில் தான் அந்த மேஜிக் நிகழ்ந்துள்ளது. எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் ஜெமினி கணேசன் என மூவேந்தர்களுக்கும் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். குறிப்பாக ஆலயமணி, குடியிருந்த கோவில், அடிமை பெண் என கிளாசிக் படங்களின் காவியங்களை சினிமாவிற்கு தந்தவர். படத்தொகுப்பாளராக இருந்து பின்னர் இயக்குநராக மாறிய சங்கர் 1959 மருது சகோதரர்களின் வீரத்தை திரையில் காட்டியவர். ஆனால் அதே ஆண்டில் சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வெளிவந்து பெரிய அளவில் பேசப்பட்டதால் சங்கரின் சிவகங்கை சீமை அந்த அளவுக்கு பேசப்படாமல் போய்விட்டது. இப்படி தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் கிளாசிக் ஹிட் படங்களை கொடுத்த சங்கர் கண்ணதாசன் மேல் அளவற்ற பற்று கொண்டிருந்தார். இவர்கள் கூட்டணியில் 1962 வெளியான ஒரு திரைப்படம் தான் பாத காணிக்கை. ஜெமினி கணேசன், சாவித்ரி, அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். குழந்தை நட்சத்திரமாக உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்திருந்தார். கேட்டாலே அழுகை வர தோன்றும், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என்ற தத்துவ பாடல் இடம்பெற்ற திரைப்படம். மேலும் ஜெமினியின் ஆஸ்தான குரல் நாயகனான PB ஸ்ரீனிவாஸ் பாடிய பூஜைக்கு வந்த மலரே போன்ற கிளாசிக் ஹிட் பாடலும் இதில் இடம்பெற்றது. இதில் இடம்பெற்ற மற்றொரு தத்துவ பாடல்தான் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டுவிட்டு சென்றானடி என்று வேறுபட்டு நின்றானடி. இந்த பாடல் ஜெமினி கணேசனை நினைத்து சாவித்ரி பாடுவதாக அமைந்திருக்கும். இந்த பாடலை MSV ராமமூர்த்தி இசையில் சுசீலா பாடியிருப்பார். இப்படத்தின் வெற்றி விழாவின் போது கவிஞர் கண்ணதாசனிடம் இயக்குனர் K. சங்கர், அதென்ன எட்டடுக்கு மாளிகையில் ஜெமினி கணேசன் வசதியானவர்தான், இருப்பினும் எட்டடுக்கு மாளிகை அவரிடம் இல்லையே என்று கூறியுள்ளார். அதற்கு கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, எட்டடுக்கு மாளிகை என்று ஜெமினியின் செல்வ செழிப்பை பற்றி கூறவில்லை, மாறாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது உடல், அவன் கை 8 ஜான் அளவிற்கு தான் இருக்கும், அதான் எட்டடுக்கு மாளிகை என்று கூறி, எனவே அதனை விளக்கவே அவ்வாறு பாடல் எழுதினேன் என்று K. சங்கரை வியக்க வைத்துள்ளார் கண்ணதாசன். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.